அன்பு சொந்தங்களே, அருமை நண்பர்களே, இது சங்கர் கணேஷ் விபாக சங்கமம். இதுக்கு முன்னாடி போட்ட பதிவு பார்த்தீங்கன்னா, மூல நட்சத்திரம், அதாவது மாமனாருக்கு ஒத்துக்காது, அதனால் வந்து திருமண தடை ஏற்படுகிறதுன்னு பார்த்துருந்தோம். இந்த பதிவில் வந்து அது இல்லைங்கிறதும் கிளியராக சொல்லிட்டோம். அதே மாதிரி தான் ஆயில்ய நட்சத்திரம், அதாவது ஒரு 4 நட்சத்திரத்தை எடுத்துட்டு ஒரு மூட நம்பிக்கைகளை வளர்த்து இப்போ வந்து அதனால் திருமணத்திற்காக தடை பெற்று நிறைய ஆண் பெண்கள் அவதிப்பட்டுருக்காங்க. அதாவது மூல நட்சத்திரம்னா மாமனாருக்கு ஒத்துக்காது, ஆபத்து. ஆயில்ய நட்சத்திரம்னா மாமியாருக்கு ஒத்துக்காது. கேட்டை நட்சத்திரம் அப்புறம் விசாக நட்சத்திரம்னா மைத்துனர், அதாவது பெரியவர் சின்னவர் கூட பிறந்தவங்க. ஆப்போசிட்டில் வந்து இப்போ ஆணாக இருந்ததுன்னா பெண் வீட்டில் இருக்கிற அண்ணன் தம்பி. இது வந்து கேட்டை அண்ட் விசாகத்துக்கு சொல்கிறாங்க. இது வந்து சில ஜோதிட நூல்கள் வந்து விளக்கம் கூறினாலும் அந்த காலத்தில் இருக்கிற ஒரு ஸ்டேஜுக்கும் இந்த காலத்தில் இருக்கிற ஒரு பழக்க வழக்க முறைகள் மாறினதுக்கப்புறம் அது வந்து ஒரு தவிடுபொடி ஆயிடுச்சு. இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா ஆயில்ய நட்சத்திரம் பிறந்தவர்கள் எங்கிட்ட நிறைய பேர் இருக்காங்க. ஆயில்யம் அப்படின்னாவே புதன் மிக அதிபுத்திசாலித்தரமான ஒரு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களா ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக தான் இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெண் எடுத்துட்டிங்கன்னா ஒரு சமையல் கலையில் ஒரு நல்ல நிபுணராகவே இருக்கக்கூடிய ஒரு பெண்ணாக இருக்கிறாங்க. ஆணாக இருந்ததுன்னா ஒரு நல்ல புத்திசாலித்தனமான, அதாவது அறிவை விட புத்திசாலித்தனம், புத்தி கூர்மை இருக்கிற ஒரு ஆண்மகனாக இருக்கிறாங்க ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க. இந்த ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தால் எப்படி வந்து அந்த மணப்பெண்ணினுடைய மாமியார், அதாவது அவருடைய பெண்ணுடைய அம்மாவுக்கு ஆபத்து அப்படிங்கிறது இட் இஸ் வெரி வெரி ஹம்பக். இது 2 விதமாக அணுகலாம். ஒரு பெண் ஆயில்ய பிறந்துட்டா அந்த ஆப்போசிட்டில் அப்போ ஆணினுடைய அம்மா, அதாவது மாமியாருக்கு எந்த ஒரு விதத்துலேயும் வந்து தடையாக இருக்கிறதுல ஆபத்தாக இருக்க போகிறது இல்லை. அதுக்காக நம்ம வந்து 2 விதம். ஒன்று, அந்த மாமியாருடைய ஜாதகத்தை நீங்கள் நல்லா செக் பண்ணிக்கோங்க, அது எப்படி இருக்குன்னு. எப்படி வந்து ராகுக்கு கேது தோஷ நிவர்த்தி மாதிரி அவங்களோட ஜாதகத்தை பார்த்துட்டு நீங்கள் மேரேஜ் பண்ணிக்கலாம். இன்னொன்று, மாமியாரே இல்லாத இருக்கிற ஒருத்தர் செலக்ட் பண்ணி அதுலேருந்து நீங்கள் கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி இருக்கும்போது இந்த ஆயில்யம் நட்சத்திரத்தில் ஒரு 4-5 வரன்கள் வந்து உங்களுக்கு வந்து இந்த பதிவில் உங்களுக்கு சொல்கிறேன். முதல்ல வந்து கருணிகர் என்கிற கணக்கு பிள்ளை என்ற சமூகத்திலிருந்து டாக்டர் திவ்யா 6484. இவங்க வந்து பார்த்திங்கன்னா 1998 பிறந்திருக்காங்க. வாமதேவ மகரிஷி கோத்திரம், அதாவது மாஸ்டர் ஆஃப் ஃபிசியோதெரப்பி டெக்னாலஜி அவங்க படிச்சிருக்காங்க. ஸோ இவங்க வந்து இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வரன் கருணிகர் சமூகத்திலிருந்து தேவைப்படுறாங்க, ஆண் வரன். இதுக்கு அடுத்ததாக 6886 நந்தினி என்கிற வரன். இவங்க வந்து 2001 பிறந்திருக்காங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆயில்யம் 4ஆம் பாதம், கடகராசி, மிதுன லக்னம், கடலூரில் இருக்கிறாங்க. எம்எஸ்சி டேட்டா சயின்ஸ் படிச்சிருக்காங்க. ஒரு 8 லட்ச ரூபா சம்பாதிக்கிறாங்க. ஆயில்ய நட்சத்திரம் 4ஆம் பாதம். ஆயில்யம்னாவே கடகராசியில் வரும். லக்னம் வந்து வேறு எது வேணால் இருக்கலாம். மூணாவதாக பார்த்தீங்கன்னா கண்ணன் என்கிற ஒரு ஆண்வரனை நான் அறிமுகப்படுத்துகிறேன். 1997 பிறந்திருக்காரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பாக்கம், அந்த பொன்னேரி பக்கத்தில் இருக்க ஆரம்பாக்கம், அதில் வந்து இருக்காங்க. இவர் வந்து 1997 பிறந்திருக்காரு. பிடெக் எம்டெக் படிச்சுட்டு ஒரு நல்ல வேலையில் இருக்கக்கூடிய ஆண்வரன், ஆயில்ய நட்சத்திரம். யாரெல்லாம் ஆயில்ய நட்சத்திரம் எங்களுக்கு மேட்ச் ஆகுதுன்னு நினைக்கிறீங்களோ இந்த வரன்களில் நீங்கள் வந்து பேசி முடிக்கலாம். இன்னொரு வரன் வந்து பார்த்தீங்கன்னா அபிஷேக் 7690 வெஜிடேரியன், அதாவது பிள்ளையில் வந்து வெஜிடேரியன் ஆண்வரன். 1998 ஜோகோ கார்பரேஷனில் இவர் வேலை பார்க்குறாரு. நியர்லி ஒரு 15 லட்ச ரூபா, 1 லட்ச ரூபாய்க்கு மேலே மாதம் சம்பாதிக்கிற அவர் ஆண்வரன். மிக ஹேண்ட்ஸம் லுக்கிங் ஒரு ஆண்வரனை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம். அதுக்கு அடுத்ததாக நீங்கள் வந்து என்ஆர்ஐ வரன், இப்போ இவங்க எல்லாமே ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க. ஜி தேவானந்த் 1988 பார்ன். இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு மோர் தென் 4 லேக்ஸ் சம்பாதிக்கக்கூடிய ஒரு ஆண்வரன். கூடிய விரைவில் இந்தியாவில் வந்து செட்டில் ஆகக்கூடிய ஒரு ஆண்வரன். இவர் ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவர். கருணிகர் என்கிற கணக்கு பிள்ளை வகுப்பை சமூகத்தை சேர்ந்தவர். இந்த 4-5 வரன்கள் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நிறைய வரன்கள் இருக்காங்க. நீங்கள் இது வந்து நம்ம ஆயில்ய நட்சத்திரத்துக்கும் தனி ஃபைல் போட்டு வச்சுருக்கோம், மூல நட்சத்திரத்துக்கும் தனி ஃபைல் வச்சுருக்கோம். இது எதுக்காக இப்படி வச்சுருக்கோன்னா, மக்கள் மத்தியில் நீங்கள் வந்து செலெக்ஷன் ஆஃப் ஸ்டார்ஸ் அது ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக நான் போட்டிருக்கேன். ஸோ உங்கள் எல்லாத்துக்கும் நான் சொல்லிக்கிறது என்னென்னா, இந்த மாதிரி நட்சத்திரத்தினால ஒருத்தர் மாமியார், மாமனார், மைத்துனர் அப்படிங்கிறது கான்செப்ட் வந்து ஆபத்தாக விளையும் அப்படிங்கிறது கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லாத ஒரு தன்மை அப்படிங்கிறத சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம். தேங்க்யூ.